இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் பிரச்சனையாக மாறியுள்ளது சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை. குறிப்பாக அவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். சட்டவிரோதமாக குடியேறி போலி ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அடையாள அட்டை வைத்திருப்பதாகவும் இவர்கள் எல்லைப்புற மாநிலங்களில் ஊடுருவி இந்தியா முழுவதும் பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கம், கேரளா மற்றும் காஷ்மீர், பீகார் மாநிலங்களில் ஆட்சியை தீர்மானிப்பவர்களாக மாறியிருப்பதால் அவர்களை கண்டறியும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும். இந்த நிலையில் பீகாரில் 243 சட்டசபை தொகுதிகளுக்கு வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்காக ஓட்டுச்சாவடி அதிகாரிகள், தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து படிவங்களை வழங்கி வருகின்றனர். அவற்றை வாக்காளர்கள் பூர்த்தி செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷனின் இந்த உத்தரவால் பல்வேறு தரப்பினரின் ஓட்டுரிமை பறிக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பான வழக்கை சமீபத்தில் விசாரித்த உச்சநீதிமன்றம் குடியுரிமையை நிரூபிப்பதற்கான 11 ஆவணங்களுடன் ஆதார், ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டையை சேர்க்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு வருகிற 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கும் பணி ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டதாகவும் அதில் 80.11% வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து தாக்கல் செய்திருப்பதாகவும் தேர்தல் கமிஷன் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் வாக்காளர்களின் ஆர்வத்தை தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை நாடு முழுவதும் மேற்கொள்ள தலைமை தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக தங்கள் மாநிலங்களில் கடைசியாக மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது வெளியிட்ட வாக்காளர் பட்டியலை சம்பந்தப்பட்ட இணையதளங்களில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பதிவேற்றி வருகின்றனர். இதன்படி உத்தரகாண்டில் 2006 மற்றும் டெல்லியில் 2008 மேற்கொள்ளப்பட்ட தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாநில தேர்தல் அதிகாரிகள் இணையதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ளனர். பீகாரை தொடர்ந்து வடகிழக்கு மாநிலமான அசாம், கேரளா, தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ளது. இந்த சூழலில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள தலைமை தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வீடு வீடாக மேற்கொண்ட கள ஆய்வில் பண்டை நாடுகளான வங்கதேசம், நேபாளம், மியான்மரைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வசித்து வருவது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் பெயரில் ஆதார் அட்டை, குடியுரிமை சான்றிதழ், ரேஷன் கார்டு போன்றவற்றை சட்டவிரோதமாக வாங்கி வைத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில தேர்தல் அதிகாரிகள் கூறும்போது, போலி வாக்காளர்கள் தொடர்பான விசாரணை ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்படும். இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமாக ஆவணங்கள் பெற்று வைத்திருப்பது உறுதியானால் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.